ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரஜினி சார் பற்றின ஒரு படம். ரஜினி சாரோட பிளாக் பஸ்டர்ஸ் லிஸ்ட் எடுத்திங்கன்னா பயங்கர நீளமாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். தோல்வி படங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்னைக்கு இந்த ஒரு 10 வருஷமாக ரஜினி சாரோட தோல்வி படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுவுமே ப்ரொடியூசருக்கு லாஸ் கிடையாது, 1-2 படங்களை தவிர. மீதி படங்கள் எல்லாமே பிரேக் ஈவன் ஆகிருக்கும். ஏன்னா ரஜினி அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கவருக்கு அந்த படங்கள் கொடுக்கக்கூடிய வெற்றி கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கும். ரஜினியுடைய வயது முதுமை காரணமாக இருக்கலாம், அவருடைய ரசிகர்கள் முதுமையானது காரணமாக இருக்கலாம், அடுத்த கட்ட தலைமுறை நடிகர்கள் வந்தது காரணமாக இருக்கலாம், 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனாலும் ரஜினி அப்படிங்கிறவர் இன்னைக்கு தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத ஒரு நடிகர். இந்திய சினிமாவின் வியாபாரத்தை உலகம் முழுவதும் பெருக்கியவர் அப்படிங்கிறதுலாம் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதை யாராலையும் மாற்றவும் முடியாது. பட் ரஜினி சார் இப்போதான் ஃபெயிலியர்லாம் சந்திக்கிறாரா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாதுங்க. ரஜினி சாரோட மிகப்பெரிய டிசாஸ்டர் படம் எப்போ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரஜினி சார் பீக்கில் இருக்கும்போது, தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலத்தில் இருக்கும்போது அவருடைய மிகப்பெரிய ஃபெயிலியர் படம் அவருடைய வாழ்க்கையில் வந்துச்சு. அதுவும் கிட்டத்தட்ட 4 மொழியில் எடுத்த படம். 30 வருஷத்துக்கு முன்னாடி 10 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம். 30 வருஷத்துக்கு முன்னாடி 10 கோடி ரூபா பட்ஜெட் அப்படிங்கிறது இன்னைக்கு தேதிக்கு கிட்டத்தட்ட 500-600 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு படம். தமிழ்லையும் ஹிந்திலையும் ரஜினி தான் ஹீரோ, தெலுங்கில் நாகார்ஜுனா ஹீரோ, கன்னடத்தில் ரவிச்சந்திரன் ஹீரோ. கன்னட ரவிச்சந்திரன் தமிழில் கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தார். ஜோகி சால்வான் நடித்த 2 தமிழ் படங்களில் இதுவும் ஒன்று. பீக்கில் இருந்த குஷ்பு இந்த படத்துக்காக ரஜினிக்காக பண்ணி கொடுத்தாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் படம் அட்டர் ஃப்ளாப்னு எப்படிப்பட்டதுன்னா, 10 கோடி ரூபா செலவில் தயார் பண்ணிச்ச படம் மொத்தமே 8 கோடி ரூபாய் மட்டும்தான் வசூலாச்சு. அப்படின்னா பட தயாரிப்பாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3 கோடி ரூபாய் மட்டும்தான். டேக்ஸ் போக, விநியோகஸ்தர்களுடைய பங்கு போக, தியேட்டர்காரர்களுடைய பங்கு போக, எல்லாம் போக அவருக்கு கிடைச்சது வெறும் 3 கோடி ரூபாய். 7 கோடி ரூபாய் நஷ்டம். படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டிங்கன்னா, கன்னட ரவிச்சந்திரனுடைய அப்பா. கிட்டத்தட்ட அவங்களால எந்திரிச்சே வர முடியாத சூழ்நிலை, இருக்கிற சொத்தெல்லாம் விற்று கடனை அடைச்சாங்க. அப்படியும் கடன் இருந்து லோ பட்ஜெட் படங்கள் நிறைய எடுத்து அது மூலமாக அவங்க மேலே வந்தாங்க. இன்னைக்கு தேதிக்கு அப்படியெல்லாம் ஒரு படம் எடுத்து அந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் ஆச்சுன்னா அந்த ப்ரொடியூசர் அவ்வளோதான் அப்படிங்கிற லெவலில் இருக்கும். அன்றைக்கிங்கிறனால ஏதோ தப்பிச்சு மேலே வந்துட்டாங்க அப்படிங்கிறதான் நிச்சயம். ஸோ வெற்றிகளோ தோல்விகளோ வெறும் ரசிகர்கள் மட்டுமே கொடுக்கறது கிடையாது. பொதுமக்களும் வெகுஜன ரசிகர்களும் அந்த படத்தை ரசித்தா மட்டும்தான் அந்த ஹீரோக்கு வெற்றி கிடைக்கும். வெறும் ரசிகர்களால் மட்டுமே இந்த படம் ஓடிவிட போகிறது கிடையாது. ஏன்னா இல்லைன்னா விஜய்க்கு ஒரு சுறா அமைஞ்சிருக்காது, அஜித்துக்கு ஒரு ஆழ்வார் கிடச்சிருக்காது, ரஜினிக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு நல்லவன் இருக்காது, இவருக்கு கமல்ஹாசனுக்கு அவ்வளோ ஃபெயிலியர்ஸ் சந்திச்சிருக்க வாய்ப்புகள் கிடையாது. ஸோ வெகுஜன ரசிகர்களை மைண்டை வச்சு அதுக்கப்புறமா ரஜினி தோல்வியவே சந்திக்கலை. அதுக்கப்புறமா அவருக்கு கிடைச்ச முதல் தோல்வின்னு கேட்டிங்கன்னா பாபாவாக தான் இருக்கும். பாபா கூட தோல்வின்னு சொல்ல முடியாது, அது எப்படியான பணத்துக்கு விற்றுட்டாங்க. படம் ஓரளவு சுவாரஸ்யமானதும், ஆனால் நாட்டுக்கு ஒரு நல்லவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உட்காந்து பார்க்கவே முடியாது, அவ்வளோ மோசமாக மட்டமாக இருக்கும். நான் சொல்ல வந்த படம் நாட்டுக்கு ஒரு நல்லவன். போய் யூடியூப்பில் பாருங்கள், இருக்கும். தேடி பார்த்தீங்கன்னாலும் 2 சீனுக்கு மேலே நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான் நிஜம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.